ஐயோ திருடனும்னு எண்ணம் இருக்குது வழி இல்லை அதை எடுக்க போனாலும் முடியல. இது அந்த நந்து போய் ஆட்டோ இல்ல, இது எதுக்கு இந்த சென்டர் வந்து நிக்குது? அதுவும் இலங்கை வீட்டு முன்னால நிக்குது. வீடு வாடகைக்கு விடப்படுங்கிற போர்டையும் காணா. மேல என்னமோ நடக்கு. பால் காய்ச்சற வாடை அடிக்குது. ஒரு பொண்ணும் பையனும் சிரிக்கிற சத்தம் கேக்குது. பிடிக்கிறேன். ஹலோ, பேசாம இரு. ஒரு நிமிஷம் ஷேர் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து. பேசாம இரு. ஏய், நான் சொல்றதை கேட்க முடியாது. பாத்தியா, கிருன்னு சத்தம் கேக்குது. ஏய், அது கதவு மூடுற சத்தம்டா. கதவு மூடுறாங்களா? விட மாட்டேன். ஏய், மேல போகாத. நான் கேளு. டேய். டேய் டேய். ஆமா, நீ எங்க இங்க? இல்லண்ணே, சார் தானே அழைச்சிட்டு வந்து இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருக்காரு. சார் வாடகைக்கு விட்டுருக்காரா? சரி, சார் வீட்டை மட்டும் தானே வாடகைக்கு விட்டுருக்கேன். இது என்னடா வாடகைக்கு விட்டு என் தங்கச்சியை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு அடுப்புல வச்சு சுரண்டிக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? இல்லண்ணே, அண்ணன் தான் பால் காய்ச்ச சொன்ன. நீ பேசாத. உனக்கு எவ்வளவு தைரியம், எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா? அண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கல. இன்னைக்கு நடக்கலடா, இனிமேல் நடக்கும்ல. இனிமேல் நடத்துவே இல்ல, நடக்க விட்டுருவோமா? டேய், கேட்கல இல்ல, நறுக்கி போடுமா? நறுக்கி நீ வாங்க. பேசாதடா. உன்னை வந்து வச்சுக்கடா. உன்னை வந்து அடுப்படியில என்ன வேலை பார்க்க பார்த்தாயா? அம்மா, அந்த சுவிட்சை போடு. வாங்க. யார் வீட்ல? வீட்ல யாரும் கேட்கல. வீட்ல யாருன்னு கேட்டா வீடு பதில் சொல்லுமா உனக்கு? இந்த எகத்தாளத்துக்கு ஒண்ணு குறைச்சல. இந்த புத்திசாலி இருந்தா கதை ஒருத்தல மட்டும் காட்டினா பத்தாதுப்பா, மொட்டை மாடி வரைக்கும் காட்டணும். அது என்ன கையில? விரல் என்ன? வயர் இங்க இருக்கு, கனெக்ஷன் வேற எங்கேயோ இருக்கு. போவுல. அம்மா தாயே, அம்மா வந்துட்டேன். அச்சோ, செல்லப்பாவா? குரல கேட்டுட்டு ஏதோ பிச்சைக்காரன் வந்துருக்கான். அம்மா, அவனை போய் பிச்சைக்காரன் சொல்லாதம்மா. அப்புறம் பிச்சைக்காரன் நம்மளே தப்பா நினைப்பான். பிரதர், ஸ்டாப். ஓ லெவலுக்கு இல்லாட்டினா கூட எங்களுக்கு வெக்க வெள்ளரிக்கா சூடு சுரக்கான்னு நிறைய விளைஞ்சு போய் கிடக்கு. முதல்ல அதை புரிஞ்சுக்க. இப்போ என்னப்பா நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? இந்த பண்டரி பாய் மாதிரி இருந்தா மட்டும் பத்தாது. ஒரு வயசு பிள்ளைய ஃபாலோ பண்ண பழகிக்கணும். முடிதான் நரைச்சிருக்கா, மூளையமா நரைச்சிருக்கு. அங்க என்ன பார்வை? உனக்கு அறிவில்லை, உன் பிள்ளைக்கு அறிவில்லை. யாருக்கு அறிவில்லை? ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதாப்பா? ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது. சரி விடு. ஏப்பா, அது என்ன பெரிய விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சின்ன பிள்ளைத்தனமா கையில பேட்டு அடிக்கிறதுக்கு? யார? ஆட பால் வந்தா அடிக்கிறதுக்கியா? அதானே பார்த்தேன். இப்ப நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? யாருன்னே தெரியாத ஒரு ஆட்டோக்காரனை கொண்டாந்து வீட்டுல குடி வச்சிருக்கேன். அவன் கூட சேர்ந்து உன் தொங்கச்சி பால் காய்ச்சுது. அது எவ்வளவு பெரிய தப்பு? இதை யாராச்சும் நோட் பண்ணீங்களா? பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சா என்ன ஆகும்? என்ன ஆயிருக்கும்? பக்குன்னு தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கும். அப்புறம் எத்தனை பயணம் இருந்தாலும் பத்துமா? ஏதோ நான் பார்க்க கண்டு பஞ்ச மட்டும் ஊதி தள்ளிட்டு நெருப்ப கையோட கொண்டாண்டேன். எது பஞ்சு எது நெருப்பு? அது பாசிங்கள போயிச்சு திரும்பவும் கிளறாத. சொல்ல வந்தது மறந்து போகும். இப்படியே விட்டுருந்தா கல்யாணத்துல போயில முடிஞ்சிருக்கும். ஏப்பா, சாக்கடிக்கிற மாதிரி ஒரு மேட்டர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வயரை தூக்கி எறியாம கையில வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்க. சரி, நீயே தூக்கி போட்டு கொண்டாங்க. போட்டுமா? மறுபடியும் போட்டி அடிக்கிற நீங்க. இப்ப தெரியுதா பேட் எதுக்குன்னு? பேட் அம்மா, என்னை காப்பாத்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றிமா. எங்க வீட்டுல ஒரு டெட் பாடி விளையாடலான்னு பார்த்தேன். ஐயோ, அப்படியே பிள்ளைக்கு அம்மா தப்பாம பிறந்திருக்கே. ஆமா, என்ன சொன்ன? ஒண்ணும் சொல்ல, எப்படியோ போய் தொலை. என்னடா சொன்ன? கல்யாணம் வரைக்கும் போயிருந்தா என்ன ஆயிருக்கும் சொன்னேன். போடா. அப்படி ஒரு கல்யாணம் நடந்துடாதான் நான் எவ்வளவு போராடுறேன் தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆட்டோ டிரைவர் இல்ல, கோடீஸ்வரன். கோடீஸ்வரனா? இப்ப நல்லா வாய போல. நான் எவ்வளவு எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி என் தங்கச்சி பால் காய்ச்சி அமுச்சு வச்சேன். பால் பொங்கி வர நேரத்தில் இப்படி உடைச்சிட்டியடா பாவி. என்னப்பா சொல்ற? அறிவு இல்ல உனக்கு? இவ்வளவு நேரம் தமிழ்ல தானே சொன்னேன். எல்லாத்தையும் கேட்டு என்ன நொன்னப்பா சொன்னேன்? இல்லப்பா, இவ்வளவு மேட்டர் நடக்கிறப்ப நான் போறப்ப ஹலோ ஒரு நிமிஷம் அப்படி சொல்லி தடுத்துக்கலாமே. இதே டயலாக தான் நான் சொன்னேன். எங்க கேட்ட நீ? லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷம் ஆபத்துன்னு சொல்லிட்டு மேல போன நீ. அப்படியா சொன்னேன்? நான் ஏதோ தப்பு நடக்க போது கையங்களமா பிடிச்சு உங்ககிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சு ஒரு ரிவார்டு வாங்கலாம்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி இதுல கரண்ட் இருக்கா பாரு. வேணாப்பா, நான் ரிவார்டு வாங்குறது உனக்கு பிடிக்கல, என்ன ஆள விடு. நெல்லு. என்ன? அம்மா, அந்த பழைய கஞ்சியை கொடு. ரொம்ப தேங்க்ஸ். போற வழியில அதை நாய்க்கு ஊத்திராத. ஏன்? அது செத்துரும். அதில் எறும்புக்கு இருக்கணும் அக்கறை,
நீ இக்கற நான் அக்கற இப்ப சக்கரை நான் தான் நக்கறேன். என்னப்பா இந்த எறும்புகள்லாம் சக்கரையே வேணாங்குது? அநேகமா இந்த எறும்புகளுக்கு சுகரா இருக்குமோ? அந்த நந்து எறும்புக்கு வேற இன்னைக்கு ஹாலிடே, ஃப்ரீயா தான் இருப்பான். நம்ம சக்கரை தங்கச்சியை மேல அனுப்பி ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். கவிதா 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 இங்க பாரு, எறும்பெல்லாம் ஒரே சக்கரையா இருக்கு. சக்கரையில எறும்பு இருக்குன்னு சொல்லு. ஐயோ, இதுல சக்கரையே இல்லாம வெறும் எறும்பு மட்டும் தான் இருக்கு. நீ என்ன பண்ற, குடுகுடுன்னு மாடிக்கு போய் ஒரு பேப்பர்ல இதெல்லாம் போட்டு ஆறமர காய வச்சு எறும்பெல்லாம் தூக்கி வெளியில போட்டுட்டு சக்கரையை மட்டும் எடுத்துட்டு வா. இந்தா புடி 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 புடி, கடி கடி எறும்பு கடி. பா இனிமேதான் பால் பொங்க போகுது. நேரம் எறும்பும் சக்கரையும் டூயட்டு தான். எறும்பெல்லாம் போய் போச்சு. இவ்வளவு சீக்கிரமாவா? எறும்பை விட சுறுசுறுப்பா இருக்க நீ. இப்ப நான் வேற சீன் திங்க் பண்ணணும். கவிதா கவிதா, என்னன்னு? நான் ஷேவ் பண்றதுக்காக ஒரு பிளேட் இங்க வச்சிருந்தமா, ஒரு காக்கா பறந்து வந்து இந்த பிளேட் அப்படியே தூக்கி போச்சுமா. காக்கா எப்படி நான் பிளேட தூக்கிட்டு போகும்? வடை தானே தூக்கிட்டு போகும். இதுலயும் ஓட்டை இருக்குல்லமா, அதனால இதை ஒரு சின்ன சன்ன வடை நினைச்சு தூக்கிட்டு போயிடுச்சு. அதை கொண்டு போய் மொட்டை மாடியில தான் போட்டிருக்கும் போல இருக்கு. நீ நல்லா தேடி கண்டுபிடிச்சு எடுத்து வரியா? அழகி இல்ல? இந்த பொய்யெல்லாம் என்கிட்ட வேணாம், நான் போய் எடுத்துட்டு வரேன். புரிஞ்சா சரி. நான் கீழே போட்ட பிளேட அவ மேல போய் தேடிட்டு இருக்கா. நீ அநியாயத்துக்கு ஷார்ப்பா இருக்க பிளேட விட. என்னடா பண்ற? இது கூடவா தெரியல? அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். போ அப்படியே கோச்சிட்டே மாடிக்கு போ. பா கவிதா கவிதா. என்னன்னு தலை மட்டும் குளிச்சுட்டு வந்திருக்க? அதுக்கு பேர் தான் தலை குளிக்கிறது. ஆரம்பிச்சிட்டியா? இந்த என் டவல் மேல விழுந்துருச்சு, போய் எடுத்துட்டு வா. டவல் எப்படி மேல விழும்? கீழே தானே விழும். நான் மேல போட்டிருந்த டவல் கீழே விழுந்துருச்சு. இப்ப அந்த டவல் மேல இருக்கு, போய் எடுத்துட்டு வா தாயே. இந்த புடி போ. அண்ணே, இந்த டவல் எனக்கு வேணாம். ஏன்? நீ இவ்வளவு சீக்கிரமா வந்ததுல என் மண்டை காஞ்சி போச்சு. நீ என்ன பண்ற, அந்த டவலை மறுபடியும் காய வச்சுட்டு கருப்பு கலர்ல என் பச்சை பேண்ட் ஒண்ணு இருக்கும், அதை தேடி எடுத்துட்டு வா. கருப்பு கலர்ல பச்சை பேண்டா? பச்சை கலர்ல ஒரு சுடிதார் இருக்கும்போது கருப்பு கலர்ல ஒரு பச்சை பேண்ட் இருக்க கூடாதா? போய் எடுத்துட்டு வா போ. ஐயோ, சீக்கிரம் போயிட்டு மெதுவா வா. இவ என்ன மாடிக்கு போய் எடுத்துட்டு வராளா இல்லாட்டி மந்திரம் போட்டு எடுத்துட்டு வராளா? எது கருப்பு கலர்ல பச்சை பேண்டா? ஆமா ஆமா. ஏன்க்கா எனக்கு கடுப்பேத்துற? ப்ளீஸ் போடி. என்ன நடக்குது இங்க? ஒண்ணும் நடக்கல. நான் மட்டும் தான் மேல கீழே நடந்துட்டு இருக்கேன். அது வந்து உங்கள்ட்ட டியூஷன் படிக்கலாம் நான் வந்தேன். கடைசியில என் நிலைமை மேலே இல்லாம கீழே இல்லாம திருசங்க சுக மாதிரி ஆயிடுச்சு. நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். புடிச்சிருந்தா அக்காவை மேல பெருக்க மாட்டாங்க. மனசுங்கிறது தானா பழுக்கணும். அது சக்கரை போட்டு எறும்பு போட்டு பிளேடு போட்டு துண்டு போட்டு கருப்பு கலர்ல பச்சை பேண்ட் போட்டு அப்படின்னு பழுக்க முடியாது. ஐயோ நீ ரொம்ப பழுத்துட்டமா. நீ டியூஷனுக்கு போ போ. இன்னும் டியூஷன் வேற வேணுமா உனக்கு? நந்து, மினியேச்சர் சைஸ்ல ஒரு மேடம் வராங்க, ஜாக்கிரதையா இருங்க. வாங்க, சிரிச்சது போதும் வாங்க. கூப்பிட்ட உடனே வந்துட்டான் தங்கமான பையன். ஆமா நீ என்னடா படிச்சிருக்க? 4வது. வெரி குட். என்னை விட ஏதோ நீ கொஞ்சம் கூட படிச்சனால உன்னை ஒரு மனுஷனா வந்துச்சு இங்க உட்கார வச்சு எழுத சொல்லியிருக்கேன். நான் சொல்ற மாதிரி அழகழகா அப்படியே அச்சடிச்ச மாதிரி எழுதுனா சொல்லு. இருக்கட்டும் இருக்கட்டும் சொல்றேன். அதாவது என் ஃப்ரெண்டு இளங்கோவுடைய தங்கச்சிக்கு அந்த நந்து பைய ஒரு லவ் லெட்டர் எழுதுற மாதிரி எழுதணும். இதுதான் சுச்சுவேஷன். என்ன? கண்ணே கவிதா. கண்ணே கவிதான் எழுத சொன்னா மண்ணே கவிதான் எழுதிக்கிட்டு இருக்க. கா போடுறா, கா மாதா போடுவாங்க. பக்கத்துல என்ன கால் போடுற? பக்கத்துல ஏன் கால் போடுற? முதல்ல உன் கால கீழ போடுறான். கால் மேல கால் போட்டா கால் தான் வரும். இது வரைக்கும் 3 கிலோ மிச்சரும் 14 வடை 1 கிலோ பூந்தி தின்னுருக்க நீங்க. காணா அப்புறம் பொய்யா சொல்ற. போடு காணா. கா இன் ஆ கண்ணே கவிதா, உன்னை என்னால் மறக்க முடியவில்லை. என்னடா கன்னடத்துல எழுதிக்கிட்டு இருக்க? தமிழ தலைகில பார்த்தா கன்னட மாதிரி தான் தெரியும். அழகில தெரியுதா? சரி எழுது 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 எழுது. நந்தன் போடு. உனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு ஒரு கழுதைக்கு வாங்கி கொடுத்தேன். தின்னிப்பாய் உள்ள இளங்கோ, இந்த ஒரு லெட்டரை வச்சு உன் தங்கச்சி அந்த நந்தாவை சேர்த்து காட்டுறேன், ஜெயிச்சு காட்டுறேன். ஒரு தெரியும்டா உன் நண்பனோட சாதனை என்னன்னு பார்.
பேஸ்ட். ஐயோ போஸ்ட். ஆரம்பமே சிரிப்பாகுது. டி கவிதா. போஸ்ட் ஆபீஸ் சீல் இல்ல, கொரியர்லயே அனுப்பல. அண்ணன்ல இருந்து தங்கச்சி வரைக்கும் அநியாயத்துக்கு அறிவா இருக்கு பைபிள்லயே. பேஸ்ட்னு கத்திட்டு போஸ்ட்னு சத்தம் கேட்டுச்சே. அதுவும் கேட்டுச்சா? இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. குக்கர். ஐயோ செல்லப்பா அப்பப்பா. அங்க என்ன படியில படுத்துக்கிட்டு ரயில் விட்டு இல்லம்மா, இருக்க? குக்கர். சீ மக்கர். இல்ல லெட்டர். லெட்டரா? இல்ல லிட்டர். லிட்டரு? திடீர்னு 1 லிட்டர் பால் விலை ஏறிச்சுன்னு வெளியே பேசிக்கிட்டாங்க. அது எவ்வளவு ஏறி இருக்குன்னு படியில உட்காந்து படிப்படியா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன கருமமோ இந்த குரங்கு சட்டையெல்லாம் எப்ப விட போறியோ? கவிதா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இங்க வா. கொஞ்சம் இரு, நான் வரேன். செல்லப்பா. அம்மா. இங்க வாப்பா. இந்த இது பிடி. என்னம்மா? யாரா உனக்கு? எவனையும் நம்பி வீட்டுக்குள்ள விட முடியல. இப்போமா என்ன அடி அப்பா, அவன் எழுதுற மாதிரி தானே எழுத சொன்னேன். அதை பத்தி இப்படி எதுக்கு வாத்தாலும் தொங்கச்சி என்ன பண்ணி நொங்குறாளுங்க? உன் புத்தி கெட்டாத வேலையை நீயே செய்யற. ஏன் புத்தி கேட்டாம தான் இன்னொருத்தனை விட்டு எழுத சொன்னேன். எழுதணும்னா நீ என்ன பாடுபடுத்தினியோ. ஆமாப்பா, கொஞ்சம் படுத்துனேன். அவன் கடைசியில இப்படிக்கு நந்துன்னு போடுறதுக்கு பதிலா செல்லப்பான்னு உன் பேரை போட்டிருக்கான். என் பேரை போட்டானா? ஏன் கத்துற? அம்மா இருப்பா ஏப்பா, ஏற்கனவே ரவுண்ட் முடிச்சாலும் மறுபடியுமா வெந்த புள்ள வேலை பார்த்தார. எது வெந்தது எது வேலு? வேணாம், ஏற்கனவே நீ கேட்ட பல வில்லங்கமான கேள்விகளுக்கு விட சொல்ல முடியாம வெந்து நொந்து வைத்திரீரே, மறுபடியும் கிண்டாத. அப்ப மூடு. மூடியாச்சு. எங்க திறக்க வர்றீங்க?